Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான பாசி பருப்பு பாயாசம் ஜவ்வரிசி சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு தடவை இந்த பாயாசம் நீங்க செஞ்சு பாருங்க, மறுபடியும் நீங்களே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1/2 கப் பாசி பருப்பு சேர்த்து 2 minutes நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாசி பருப்பு கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டாம், சிம்பிளாக 2 minutes ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இதோட 2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதோட 1/4 கப்பு ஜவ்வரிசி சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மூணையும் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் 2 இல்லாட்டி 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சு எடுத்து வச்ச பருப்பை அதில் போட்டு 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த துருவிய தேங்காயை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி தேங்காய் பாலை எடுத்துக்கலாங்க. விசில் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி குக்கரில் இருக்கிற பருப்போட 3 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டி பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே நெய்யில் கொஞ்சம் திராட்சை சேர்த்து திராட்சை உப்பி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதையும் பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். குக்கரில் இருக்கிற பருப்போட வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வறுத்த தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பவுலில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 minutes வேக வைக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு பாயாசம் ரெடி. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த பருப்பு பாயாசம் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.